சுண்டலு நாங்கெல்லாம் மண்டலு. The next day. என்ன மன்னிச்சிருங்க, பொதுமக்களுக்கு இடையூறானாத்தினோம். ரீல்ஸ் போட்டாங்க, போலீஸ்காரங்க அடி கொண்டு எறிஞ்சிட்டாங்க. இனிமேல் யாருமே இந்த மாதிரி ரீல்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. பொதுமக்களுக்கு இடையூறாக யாருமே ரீல்ஸ் போடாதீங்க. நான் இனிமேல் என் வாழ்நாளில் அப்படி வீடியோவே போட மாட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருவாங்க. அவனுக்கெல்லாம் புள்ளிங்கோ அப்படிதான் இருப்பானுங்க. நம்ம தான் அதை பெருசாக கண்டுக்கிட கூடாது. அது புள்ளிங்கோ இல்லை, பல்லிங்கோ. ஸோ இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணி உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது? பொதுமக்களுக்கு அச்சுறுத்துற மாதிரி, பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு போய் கேஸ் போட்டு உங்களோட லைஃபே போய் என்னடா கிடைக்க போகுது? இந்த வயசுல சின்ன சின்ன பசங்களாம் லைஃப்பை தொலைச்சிட்டு என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவன் இதெல்லாம் கெத்துன்னு நினைச்சிட்டு நீ சுத்திட்டு இருக்க. ஆனா எவன் ஒருத்தன் கோர்ட்டுக்கும் போகாம எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகாம அன்னன்னைக்கு வாழ்க்கையில உழைச்சி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா படுத்து தூங்குறானோ அவன் தாண்டா உண்மையில வாழ்க்கையில கெத்தானவன். ஸோ சும்மா இந்த ரவுடி மாதிரி சுத்தணும். நீ இன்னொருத்தங்களை அச்சுறுத்துற, இன்னொருத்தங்களை டிஸ்டர்ப் பண்ற, அதை தான் நீ ரவுடி, பெரிய கெத்து, அதை தான் ரவுடித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அலையிற. ஆனா ஒன்னால பண்ண முடிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்துல அடுத்த மனுஷனாலையும் பண்ண முடியும். ஒரு மனுஷனால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு மனுஷனால எல்லாமே பண்ண முடியும். ஆனாலும் அவங்க அவங்க வாழ்க்கை உண்டு இதுக்காக இருக்காங்க. டேய், நிம்மதியா வாழண்டா, அதான்டா வாழ்க்கை. சும்மா போட்டுக்கிட்டு இன்னைக்கு நீ 4 நாள் இப்படி சுத்துவ. உன்னோட இது ஒரு செய்தி தான். நீ இப்படி ரீல்ஸ் பண்ணி போடுற, இப்படி சுத்திட்டு இருக்க, இது கெத்து நினைச்சிட்டு இது அடுத்தவங்ககிட்ட காட்டிங்கன்னா அது ஒரு செய்தி, அவ்வளவுதான், ஒரு நியூஸ். இன்னையோட கடந்து போயிடுவாங்க. ஆனா உன் லைஃப் தான் வீணாகும், உன்னோட லைஃப் தான் காலியாகும். யோசிச்சு பாருடா. ஏதாவது நீ இப்போ சினிமாவை பார்த்து இதெல்லாம் பண்ற அப்படின்னா எந்த ஒரு டைரக்டரோட பையனும் இந்த மாதிரி மாட்டலையே, எந்த ஒரு ப்ரொடியூசர் பையனும் இந்த மாதிரி மாட்டலையே, எந்த ஒரு நடிகரோட பையனும் இந்த மாதிரி மாட்டலையே. எல்லாவனுமே வெளிநாட்டுல படிக்கான், வெளிநாட்டுல சுத்துறான் அப்படின்னு தானே நியூஸ் வருது. எந்த ஒரு நடிகர் பையன் இப்படி ரோட்ல நின்று பொதுமக்களை இடையூறு பண்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணி கெத்து காட்டிக்கிட்டு அப்படி போலீஸ்ல அரெஸ்ட் ஆகுறான் அப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வருதா? இல்ல. அப்பாவி பொதுமக்கள், சின்ன சின்ன பசங்க, அப்பாவி பசங்க தான் இதெல்லாம் மாட்டுறாங்க. இந்த சினிமா அப்படிங்கிற பேர்ல, இதுதான் கெத்து அப்படிங்கிற பேர்ல அப்பாவியான சின்ன சின்ன பசங்க தான் மாட்டுறாங்களே தவிர ஏதோ ஒரு நடிகரோட பையனோ இந்த கெத்தா நடிக்கான், அவன் தான் பெரிய லேபிள், இந்த லேபிள் அப்படின்னு கெத்தா நடிக்கிறவனோட பையன் இந்த மாதிரி மாட்டுறானா? அவன் ஃபாரின்ல போய் வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்கடா, யோசிச்சு பாருங்க. சொல்ல